அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நடிகர் ராமராஜன். 1980களுடைய கடைசியிலையும் 1990களிலையும் கொடிகட்டி பறந்த ஒரு நடிகர் தான் ராமராஜன் அவர்கள். இவருக்குன்னு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருந்தாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. ஆனால் இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு அடம்பிடிச்சாரு. அதுக்கேற்றது போல 2-3 படங்களில் நடிச்சு இருந்தார். அப்படி இவர் கடைசியாக நடித்த சிறி வரும் காலை, மேதை போன்ற படங்கள் சமூக வலைதளங்களில் கிண்டலுக்கு தாங்க உள்ளாச்சு. அதுக்கப்புறமாவது அவர் இதுக்கப்புறம் நம்மளால ஹீரோவாக நடித்தா அது எடுபடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கேரக்டர் ரோலில் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்நேரம் அவரும் ஒரு ராஜ்கிரண் மாதிரி தமிழ் சினிமாவில் வலம் வந்திருக்கலாம். ஆனால் அவர் இன்னமும் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நடிகர் மோகன் அவர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இவர் நடித்த படங்கள் எல்லாமே 175 நாட்கள், 200 நாட்கள், 375 நாட்கள் அப்படின்னு தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதுலேயும் அவர் நடித்த பயணங்கள் முடிவதில்லை அப்படின்ற படம் 500 நாட்களை கடந்து மிக பெரும் வெற்றி அடைஞ்சிருந்தது. இப்படி அவர் நடித்த படங்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் அந்த படங்களுக்கு எல்லாமே அவருக்கு வாய்ஸ் கொடுத்திருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்.என். சுரேந்தர் அவர்கள். இவர் விஜயின் தாய்மாமா அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க 2 பேருக்குமே ஈகோ ஏற்பட்டது. இதில் எஸ்.என். சுரேந்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மோகன் அவர்கள் ஒரு இடத்துல கூட அவருக்கு வாய்ஸ் கொடுக்கறது நான் தான் அப்படின்றத சொல்லவே மாட்டாரு, அந்த கிரெடிட்டை எனக்கு கொடுக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. இதுக்கு நடிகர் மோகன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் எதுக்கு அதை வெளியே சொல்லணும், நான் நடிக்கிறதுக்கு நான் காசு வாங்கிக்கிறேன், அவர் பின்னணி குரல் கொடுக்கறதுக்கு அவர் காசு வாங்கிக்கிறாரு, எங்களுக்குள்ள இருக்கிற உறவு அவ்வளவுதான், இதுக்கு எதுக்கு நான் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இதனால ஒரு கட்டத்துக்கு மேல எஸ்.என். சுரேந்தர் நான் அவருக்கு வாய்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. மோகன் அவர்களும் அவர் கொடுக்கலைன்னா என்ன, நானே சொந்த குரல்ல பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா கிட்டத்தட்ட 75 படங்களுக்கு மேல மோகனுடைய குரல் இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மக்களுக்கு அவருடைய உண்மையான குரலை அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க முடியல. அதனால படங்கள் எல்லாமே தோல்வியை தழுவிச்சு. நடிகர் மோகன் திரைத்துறையில வீழ்ச்சி அடைந்ததுக்கு அது மட்டும் காரணம் இல்லைங்க, அவரை பற்றி வெளிவந்த நிறைய வதந்திகளும் ஒரு காரணம் தான். இந்த லிஸ்ட்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நடிகை அனுஷ்கா. தமிழ்ல வேட்டைக்காரன், சிங்கம், தாண்டவம், லிங்கா அப்படின்னு முன்னணி நடிகர்கள் கூட ஜோடி சேர்ந்து ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு இருந்த அனுஷ்கா இஞ்சி இடுப்பழகிய அப்படின்ற படத்துக்காக உடல் எடையை ரொம்பவே கூட்டி நடிச்சிருந்தாங்க. இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையல. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு பிறகு அவங்க ஏத்தின வெயிட்டை அவங்களால குறைக்கவே முடியல. அதனால இப்போ வரைக்கும் பட வாய்ப்புகள் இல்லாம தான் இருக்கிறாங்க. இஞ்சி இடுப்பழகி படத்திற்கு அப்புறம் தானே பாகுபலி படம் வந்துச்சு, அப்புறம் எப்படி அவங்க வெயிட் குறைக்கலன்னு நீங்க சொல்றீங்கன்னு ஒரு சில பேர் கேட்கலாம். ஆனா பாகுபலி பார்ட் 2ல வர்ற நிறைய காட்சிகள் பார்ட் 1 எடுக்கும் போதே எடுத்து வச்சுட்டாங்க. அதையும் மீறி அவங்க அதுக்கப்புறம் புதுசா நடிச்ச நிறைய காட்சிகளை VFX மூலமா தான் ஸ்லிம்மா இருக்கிற மாதிரி படத்துல காட்டியிருந்தாங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நடிகர் சந்தானம். இவர் காமெடி கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கால் ஷீட்டுக்காக 10 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு இவர் பிஸியா இருந்தாரு. இவர் நடிச்சதுக்காகவே சில படங்கள் ஓடியும் இருக்குது. அப்படி இவர் பிஸியா காமெடி கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்கும் போதே நமக்கு பின்னாடி விஜய் டிவில இருந்து வந்த சிவகார்த்திகேயன் ஹீரோ ஆயிட்டாரு, நாம ஏன் ஹீரோவா நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் காமெடி கதாபாத்திரத்தில் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணி நிறைய படங்கள்ல தொடர்ந்து ஹீரோவா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் இவர் காமெடி கதாபாத்திரத்தில் நடிக்கும் போது கிடைச்ச அளவு பேர், புகழ், பணம் எதுவுமே தற்போது ஹீரோவா நடிக்கும் போது கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை. நடிகர் சந்தானம் இதுக்கப்புறம் காமெடியனா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் ஆப்பு வைக்கலைங்க, அவரையே நம்பிக்கிட்டு இருந்த நடிகர் ஆர்யா, ஜீவா, உதயநிதி ஸ்டாலின் இவங்களுக்கும் சேர்த்து தான் ஆப்பு வச்சுட்டாரு. இந்த லிஸ்ட்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நடிகர் வடிவேலு. நடிப்பை பொறுத்த வரைக்கும் நடிகர் வடிவேலு ஒரு லெஜண்ட், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னமும் அவர் இல்லாம எந்த ஒரு மீம்ஸும் வெளிவரதே கிடையாது. அப்படி புகழின் உச்சியில இருந்த நடிகர் வடிவேலு 2011ஆம் ஆண்டு திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தரக்குறைவா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இவர் நேரடியா அதிமுகவை எதிர்த்து பேசியிருந்தா கூட இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாரா அப்படின்றது தெரியல. ஏன் அப்படின்னா அவர் தற்போது படங்கள்ல நடிக்காம இருக்கிறதுக்கு அரசியல்வாதிகள் யாருமே காரணம் இல்லைங்க. சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மேல நிறையவே மரியாதை வச்சிருக்காங்க. ஸோ அவரை வடிவேலு அவர்கள் எதிர்த்து பேசியதாலையும் தரக்குறைவா விமர்சிச்சதாலையும் நாம எதுக்கு அவருக்கு பட வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் பட வாய்ப்புகள் கொடுக்காம இருக்கிறாங்க. ஆனா இதையெல்லாம் மீறி கேப்டன் விஜயகாந்த் அவர்களே ஒரு சில இடத்துல அவனை நடிக்க சொல்லுப்பா, அவன் நடிக்காம ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு வடிவேலை பத்தி சொல்லியிருக்கிறாரு. இதுவும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பெருந்தன்மையை தான் காட்டுது. இந்த லிஸ்ட்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நடிகை ஓவியா. களவாணி படத்துல என்னதான் அவங்க ஹிட் கொடுத்திருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆவரேஜா தான் படங்கள் போயிட்டு இருந்துச்சு. பிக் பாஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களுக்கு பேரும் புகழும் கிடைச்சது.
இந்த புகழை எல்லாமே அவங்க சரியா பயன்படுத்திக்கிட்டாங்களான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லணும். நம்மளுக்குன்னு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க. பிக் பாஸ்க்கு அப்புறம் நாம ஒரு படம் நடிக்க போறோம், அந்த படம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுல அவங்க ரொம்பவே கவனமா இருந்திருக்கணும். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம ரசிகர்கள் நம்ம எது பண்ணாலும் பிடிக்கும், எது பண்ணாலும் ரசிப்பாங்க அப்படின்னு நினைச்சு 90 ml அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க. அதனால ஓவியா ரசிகர்கள் நாங்க ஓவியா ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் வெளியே தலகாட்ட முடியாத நிலைமையில தான் தற்போது இருந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறம் ஓவியாவுக்கு சரியான பட வாய்ப்புகளே கிடைக்கல. அடுத்துதான் நடிகை லட்சுமி மேனன். கும்கி படம் மூலம் அறிமுகமான நடிகை லட்சுமி மேனன் அதை தொடர்ந்து நிறைய வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. கடைசியா இவங்க நடிச்சிருந்த மிருதன் படம் கூட பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருந்தது. தொடர்ந்து வெற்றியை கொடுத்துட்டு இருக்கும் போதே இவங்க அதுக்கப்புறம் படம் நடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் முன்னணி நடிகையா இருந்திருக்கலாம். ஆனா வெற்றியின் உச்சத்துல இருக்கும் போதே நான் படிக்க போறேன், கொஞ்ச நாள் சினிமாவில இருந்து ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. இப்ப உடல் எடை கொஞ்சம் அதிகமாகி அவங்களே படத்துல நடிக்கிறேன்னு சொன்னாலும் புக் பண்றதுக்கு யாரும் ரெடியா இல்ல. இந்த லிஸ்ட்ல கடைசியா நம்ம பார்க்க போறது நடிகர் சுதாகர். கிழக்கே போகும் ரயில், இனிக்கும் இளமை, மாந்தோப்பு கிளியே அப்படின்னு தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருந்த நடிகர் சுதாகர் புகழின் உச்சியில இருந்ததால தலகால் புரியாம சக்காலத்தி அப்படின்ற படத்துல நடிக்கும் போது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு குடிச்சிட்டே வந்திருக்கிறாரு. அவருடைய இந்த நடவடிக்கையால அவரை தேடி வந்த முன்னணி இயக்குநர்கள் குறைஞ்சிட்டாங்க. கிடைச்ச படங்கள்ல அவர் நடிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருந்த சுதாகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச அதிசய பிறவி படத்துல காமெடி வில்லனா நடிச்சிருந்தாரு. கடைசியா இவர் நடிகர் சூர்யாவின் தானா சேர்ந்த கூட்டம் படத்துல நடிகை ரம்யா கிருஷ்ணனுக்கு கணவரா நடிச்சிருந்தாரு. இதே போல தவறான நடவடிக்கையா